சமுத்திரத்தை தாண்டி வந்து என்னை பார்த்து ராமநாமாங்கிதமான மோதிரத்தை என்னிடத்தில் அளித்து அசோகவனத்தை அழித்து லங்கையை கொளுத்தி மறுபடியும் ராமனிடத்தில் சென்று செய்தியை தெரிவித்து அந்த ராமபிரானை அழைத்து வரக்கூடிய சாமர்த்தியம் இந்த உலகத்துல 3 பேருக்கு தான் உண்டு. ஒருத்தர் கருத்மான், மற்றொன்று உன்னுடைய தகப்பனாரான வாயு, அடுத்தது உனக்கு. உங்க 3 பேரை தவிர மற்ற யாருக்கும் இதுக்கு இந்த காரியத்தை செய்வதற்கு வல்லமை என்பது கிடையவே கிடையாது என்று வர்ணிக்கிறார். சீதாதேவி போற்றி புகழ்கிறார் அனுமானை. அப்ப ராமாயணம்ன்ற எத்தனையோ கேரக்டர்ஸ் நாம பார்த்தாலும் பெருமாள் மனமுகந்து சந்தோஷத்தோட தன்னுடைய மோதிரத்தை விஸ்வாசத்தோட அளிக்க போகிறார். யாரிடத்துல? ஆஞ்சநேயர் இடத்துல. அதே மாதிரி சீதாதேவி ஆஞ்சநேயரை கொண்டாடுறார். அழகா நம்முடைய பூர்வர்கள் வியாக்கியானத்துல காண்பித்தா, ராமன் சீதையை விட்டு பிரிந்து அந்த பம்பா நதிக்கரையில் உள்ளதான உத்தியானவனங்கள் பூந்தோட்டங்களில் இருந்து வீசக்கூடிய காற்றை நுகர்ந்து ராமன் விரக வேதனையில் தவிக்கிறான். உசுறு போகும் அளவுக்கு ராமனுக்கு சீதையினுடைய பிரிவு துயர் மாற்றுகிறது. அதே மாதிரி சீதை 10 மாசம் ராவண பவனத்துல என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது, ஜிபிஎஸ் இருக்கா, தன்னை தேடுறதுக்கு மனுஷா இருக்காடா இல்லையா தெரியுமா, தான் இங்கதான் இருக்கேன்னு ஏதாவது மெசேஜ் போடலாமா, அதுல யாராவது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கலாமா, அவளுக்கு விஷயத்தை புரிய வைக்கலாமான்ற மாதிரி எந்த விதமான ஒரு காரியமும் பண்ண முடியாமல் சீதாதேவி தன்னை அவர்கள் மீட்பதற்கு என்ன பிரயத்தனம் செய்கிறார்கள் என்று தெரியாமல் உயிரை கையில பிடிச்சு உட்காந்துருக்காங்க. டக்குனு சீதைக்கு உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ராமபிரானுக்கு உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவர்கள் இருவரும் உயிரை விடவில்லை. ராமனுடைய உசுறு சீதை கிட்ட இருக்கு, சீதையுடைய உசுறு ராமன் கிட்ட இருக்கு. அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் என்ற அழைப்ப அந்த மாதிரி பெருமாளும் பிராட்டியும் அப்படி உயிர் தரித்தார்கள் என்று ஒரு வாக்கியம் இருக்கு. அதை விட மிக சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படி கேட்டா, நம்முடைய ஆச்சாரர்கள் காண்பிக்கிறா, இவா 2 பேரும் உயிர் தரித்ததற்கு காரணம் யாரு? ஆஞ்சநேயன் சொல்ற. நம்முடைய ஆச்சாரர்கள் காண்பிக்கிறா, இவா 2 பேரும் உயிர் தரித்ததற்கு காரணம் யாரு? ஆஞ்சநேயன் சொல்ற. இவா 2 பேரும் உயிர் தரிப்பதற்கு காரணம் ஆஞ்சநேயன். காரணம் என்ன? ஆஞ்சநேயன் பவனாத்மஜன், காற்றின் மைந்தன். ஒருத்தருக்கு உயிர் போக போறதுன்னா அப்ப அவருக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லையா? அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்தால் அவர் உயிர் பிழைப்பார். அந்த மாதிரி பெருமாளையும் சீதாதேவியும் உயிர் போகாமல் காப்பாற்றியவன் யாருனர்? வாயுகுமாரனால ஆக்சிஜன் சப்ளை பண்ணது ஆஞ்சநேயர்னு. ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்வஜம். எனவே ராமாயணத்தின் நடுநாயகமாக விளங்கக்கூடியவன் யாரு? ரத்னபூதனாய் அமைந்திருப்பவன் யாரு? ரத்னம்னாலே ஆச்சாரியன். யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி என்று சுவாமி தேசிகன் யதிராஜ சப்தத்தில குரு பரம்பரை என்னும் மாலையின் நடுவில் நடுநாயக கல்லாக ரத்னமாக விளங்குபவர் சுவாமி ராமானுஜர் நடிக்கிறார்.